எனக்கு இப்பவே உன்னை இங்க கொல்லன போல தாண்டி இருக்க. லைஃப் லாங் யாரோட மார்பிள நான் சாஞ்சிருக்கணும்னு நினைச்சனோ அவன் மார்பிள நீ சாஞ்சிருக்கியா? விடவே மாட்டேன்டி. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு ஏன் கையில தான். எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு சிவா. என்ன விடவும் அந்த வேலைக்காரியை தான் உனக்கு பிடிச்சிருக்கல. அந்த வேலைக்காரிய பார்த்ததும் என் கூட வந்திருக்கன்ற நினைப்பே உனக்கு மறந்து போச்சுல. அதனாலதான் நீ அவளை அப்படி அணைச்சிட்டு இருக்க. என்னால இதை தாங்கிக்கவே முடியல சிவா, தாங்கிக்கவே முடியல. மேடம், அந்த வால்ல ஒட்டுற போட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு மேடம். இனி அந்த போட்டோ எனக்கு அவசியம் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துருங்க. என்ன மேடம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு கேன்சல் பண்ணா என்ன அர்த்தம்? ஹேய், வேண்டானா வேண்டாம், அதை எடுத்துரு. உனக்கு வேண்டியது பணம் தானே? இந்த விஷயம் கேள்விப்பட்டியா ஷாம்? என்ன விஷயம் மேம்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏதோ நேர்ல வா பேசிக்கலாம்னு சொன்னீங்க, நான் வந்தேன். அந்த ருத்ரா அவ புருஷனோட ஃப்ரெண்டு டிஎஸ்பி ராகவனை வச்சு சைலண்டா இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லிட்டாங்களாம். நாம தான் எந்த தடயமும் இல்லாம தேர்ட் பார்ட்டி மூலமா தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். போலீஸ், வக்கீல் இவங்களுக்கெல்லாம் சின்னதா ஒரு வாள் கிடைச்சா போதும். வாளை புடிச்சு, வயித்த புடிச்சு, கடைசியா கழுத்தை புடிச்சு மொத்தமா கேஸையே முடிச்சிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டோ நாம இதுல மாட்டவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு. ஓகே மேடம், வழக்கம் போல வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பிடுவோம். வேண்டா ஷாம், நினைச்ச ஒண்ணு முடிக்கிறதுக்கு ராகவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, டிஎஸ்பி. ரொம்ப கவனமா இருக்கணும். ராகவனை பத்தி முதல்ல டீட்டெயிலா விசாரி. இந்த உலகத்துல பணத்துக்கு மயங்காத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கும். அதே மாதிரி இந்த டிஎஸ்பிக்கும் ஒரு விலை இருக்கும். விசாரிச்சு பாரு. என்ன மேடம் நீங்க, அந்த ருத்ரா கிட்ட இல்லாத பணமா? அவங்களும் அவருக்கு பணம் கொடுத்து தானே கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இல்ல ஷாம், ராகவன் பூமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட அந்த ராகவன் பணம் வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் பணத்துக்கு மயங்குற ஆளா இருந்தா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி மேடம், ஒருவேளை அப்படி ஒத்து வரலன்னா? அப்படி ஒத்து வரலனா ஒத்து வர ஆளை வச்சு அவரை விட மேலதிகாரி யாரையாவது பார்த்து ராகவனை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வழிய பாரு. எக்காரணத்தை கொண்டும் ஆளை வச்சு போட்டு தள்ளிராத. ஏற்கனவே நம்ம டாக்டரை கொன்னது, மின்னல் மணியை கொன்னதுன்னு லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. சரி மேடம், நான் அதை என்னன்னு பாக்குறேன். அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ஓரமா ஒதுங்கி இருக்கலான்னு வழக்கமா சொல்ற மாதிரி இந்த வாட்டி சொல்ல போறதில்ல. அது வேற, இது வேற. அந்த ருத்ரா என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன். அழாத சக்தி, விடு, பாத்துக்கலாம். ஒரே சித்திரவதையா இருக்கு சார். செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்ககிட்ட சொன்னா அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லல. ஏன் சக்தி, பிரச்சனையே நம்ம ரெண்டு பேரும் சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு மட்டும் என்ன தனியா பிரச்சனை வந்துட போகுது? யாரோ ஒருத்தி உனக்கு போன் பண்ணி மிரட்டி டீல் பேசலான்னு கூப்பிட்டா நீ தனியா கிளம்பி வந்துருவியா? அவ யாரு, என்ன, எப்படிப்பட்டவன்னு தெரியாம வர்றது ரொம்ப தப்பு சக்தி. அது பெரிய ஆபத்துல கூட முடியல. எனக்கு அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல சார். அவங்க என்ன டீல் போடுறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கிட்டு போனது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம நிதானமா இருக்கணும். அப்பதான் நாம யோசிச்சு இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இனிமே உனக்கு இந்த மாதிரி போன் வந்தாலோ இல்ல வீடியோ போட்டோன்னு ஏதாவது ஆதாரத்தை அனுப்புனாலோ உடனே வந்து என்கிட்ட சொல்லணும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம். புரிஞ்சதா? சரிங்க சார். சரி, அந்த நம்பருக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணி பாரு.
சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். உன்னை இங்கே வர சொன்ன லேடி ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இங்கே எங்கேயாவது நின்று நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை சுத்தல்ல விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கணும். இப்போ என்ன சார் பண்றது? இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். நீ பயப்படாம தைரியமா இரு. சக்தி, நீங்க இருக்கிறத அனிதா பார்த்தானா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருவா. அப்புறம் அது பெரிய பிரச்சனையா தான் போய் முடியும். நீ முதல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பு. ஆட்டோக்கு வச்சுக்கோ. சார் என்கிட்ட பணம் இருக்கு. அது இருக்கட்டும், இதையும் வச்சுக்க. புடி. சரி, சீக்கிரம் கிளம்பு. ம். சரி, முதல்ல அனிதா எங்க இருக்கான்னு பார்க்கலாம். எங்க ஆளை காணோம்? இந்த பக்கம் தானே போனா? காணுமே. அவனுக்கு இப்போதான் நம்ம ஞாபகமே வந்திருக்கு. அதுக்காக தான் ஃபோன் பண்றான். அந்த வேலைக்காரியை நீயும் எனக்கு மனசளவுல நல்ல சம்பவம் பண்ணிட்டீங்கல்ல. என்ன போனை கட் பண்றா? திரும்பவும் சிவா தான் கூப்பிடுறான். என்ன திரும்பவும் கட் பண்ணி விடுறா? என்னாச்சு இவளுக்கு? நான் இருக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரி இருக்கான். நான் ஆசைய ப்ரப்போஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தா அங்கேயும் அவ வந்து நிக்கிறான். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு ஆஃப் பண்ணா? என்ன காரையும் காணோம்? அப்படின்னா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாளா? யார்கிட்டயும் இன்ட்ரூவ் பண்ணி வைக்கணும்னு அவ்வளோ ஆர்வமா நம்மளை கூட்டிட்டு வந்தவ எப்படி தனியா விட்டுட்டு போவா? ஒருவேளை நானும் சக்தியும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு டென்ஷன்ல கிளம்பி போயிருப்பாளோ? அதான் இருக்கும். முதல்ல பொறுமையா இரு. இந்த மாதிரி நேரத்துல நீ ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் இருக்கணும். எப்படி இது பொறுமையா இருக்க முடியும்? அந்த வேலைக்காரி சிவா நெஞ்சில சாஞ்சிட்டு இருந்தது என் ரெண்டு கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு வந்த கோபத்துக்கு அவளை அந்த இடத்துலயே அவ தலையில கல்ல தூக்கி போட்டு அவளை அப்படியே நசுக்கி கொல்லணும் போல இருந்துச்சு. உன் கோவம் எனக்கு புரியுது மருமகளே. அந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேனா அந்த வேலைக்காரிய அந்த இடத்துலயே எரிச்சு சாம்பலாக்கி அப்படியே கடல்ல கொண்டு போய் கரைச்சிருப்பேன். நீ சொன்னதை கேட்டு எனக்கும் அந்த அளவுக்கு வெறி இருக்கு தெரியுமா? ஆனா இந்த இடத்துல நாம கொஞ்சம் விவேகமா செயல்படணும் மருமகளே. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமை இருக்க முடியாது அத்தை. அந்த வேலைக்காரிய
அப்படியே நெஞ்சில சாச்சுக்கிட்டு எப்படி சிவா தட்டி கொடுக்கறான்னு தெரியுமா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ கடைசியில அதுவே நடந்துருச்சு. சிவாவே வேணாங்கிற அளவுக்கு இவளுக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னா ஐயோ காரியமே கெட்டு போயிருமே.